ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎல் மேட்ச் நம்பர் 8 சிட்னி தண்டர்ஸ்க்கும் சிட்னி சிக்ஸர்ஸ்க்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயராக ரிஸ்காக எடுக்கலாம், எந்தெந்த கேட்டகரியில இருந்து எந்தெந்த பிளேயர் வருவாங்க, பிபிஎல் ஆனது எந்தெந்த மாதிரி பிளே பண்ணணும், அதே மாதிரி எந்தெந்த மாதிரி லாஸ் வரும், எந்தெந்த மேட்ச் மட்டும் பிளே பண்ணலாம், அது மாதிரி சிவிசி ஆப்ஷன் இந்த மேட்ச்ல யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம், இந்த வென்யூ ப்ராக்ரஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வென்யூ ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட், கேம் ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, எப்படி இங்க இந்த பிளேயர்ஸ் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். டோட்டலா 34 மேட்சஸ் பிளே பண்ணதுல ஈக்குவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் வின் பண்ணிருக்காங்க. ஆனா பிலோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 150 14 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 150 to 116 11 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் எபோவ் ஸ்கோர் 190 2 டைம்ஸ் தான் பண்ணிருக்காங்க. சிட்னி தண்டர்ஸ் தான் இங்க ரொம்ப மோசமா விளையாண்டும் ரெக்கார்டை இங்க வச்சிருக்காங்க. 15 ரன் 50 ரன்னுக்கு ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. இங்க நடந்த லாஸ்ட் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ் 137 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பெர்சாக்கர்ஸ் 140 ரன்ஸுக்கு அதை சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 11 விக்கெட்ஸ் ஃபால் ஆயிருந்தது. பிரிஸ்பேன் ஹீட் ஒரு டைம் விளையாடும் போது 203 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா டிஆர்எஸ் மெத்தட் படி மேட்ச் பிரிஸ்பேன் ஹீட் வின் பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னாலும் சிட்னி தண்டர்ஸ் இங்க லோ ஸ்கோர் தான் ஒவ்வொரு டைமும் இங்க பண்ணிருக்கிறாங்க. ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் மற்றபடி மற்ற எல்லாமே நல்லா தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு ஈக்குவல் காம்படிஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பவுலிங் ஸ்ட்ரென்த்தும் இப்ப சிட்னி தண்டர்ஸ் வச்சிருக்கிறதுனால மேபி அது நடக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் 9 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 15 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர் 8ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 9ம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ் 11ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4ம் எடுத்திருக்காங்க. பட் ஓவராலா பார்க்கும்போது லாஸ்டா நடந்த மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட்டும் இங்க எடுத்திருக்கிறாங்க செகண்ட் இன்னிங்ஸ்லயும். ஸோ இது டோட்டலா ஒரு பேலன்ஸ்டு பிச்சு கண்டிஷனையும் மீறி பவுலிங்குக்கு சப்போர்ட் ஆகிற பிச்சா தான் நிறைய மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்தவரை கண்டிப்பா பாத்தீங்கன்னா 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அகில் ஹுசைன் உள்ள வர மாதிரியான ஒரு இதுவும் இருக்கு. ஸோ அகில் ஹுசைன் உள்ள வராரு அப்படின்னா அவர் ஒரு கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான பிக்கா இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாக்ஸுக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரும் உள்ள வருவாங்க. அது மாதிரி சிட்னி தண்டர்ஸை பொறுத்தவரை மேபி ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் பேட்டிங்ல வேணா பண்ணுவாங்க. பவுலிங் பொறுத்தவரை அவங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கா இப்போதைக்கு வச்சிருக்கிறாங்க. ஃபெர்கசன், அதே மாதிரி டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீனு, இவங்க எல்லாமே இந்த வென்யூவை பொறுத்தவரை நல்லா போடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ பேட்டிங்ல 1 or 2 சேஞ்சஸ் வேணா பண்ணலாம். ஹெட் டு ஹெட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டோட்டலா விளையாண்ட 24 மேட்சஸ்ல 17 மேட்சஸ் வின் பண்ணி சிட்னி சிக்ஸர்ஸ் தான் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை என்னென்ன மாதிரி கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கறதையும் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தக்கனமா நம்ம டீம் எடுத்து அந்த பிளேயர்ஸை மையப்படுத்தியும் வைக்கும் போது மேட்ச் ஆனது 2 பக்கமும் மாறதுக்கும் இவங்க பக்கமும் மாறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பாத்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ்க்கும் சிட்னி சிக்ஸருக்குமான இந்த மேட்சோடைய ப்ராக்ரஷன் ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த பிச்சு நல்ல ஃபேஸ் பவுலர்ஸ் குவாலிட்டியான ஃபேஸ் பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் ஆகிற பிச்சு இந்த மேட்ச். இதுல எந்தெந்த பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பிபிஎல் ஆனது எந்தெந்த மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரியான இதுவும் பாத்தீங்கன்னா பிபிஎல் பொறுத்தவரை மேக்சிமம் பாத்தீங்கன்னா லாஸ் கொஞ்சம் நிறைய ஆகும். நீங்க நினைக்கிற பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம வேற ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கான பிளேயர்ஸ் தான் வருவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த வென்யூ ப்ராக்ரஸ் மேக்சிமம் இந்த இதுல கண்டிப்பா 70 to 80% நடக்கும். அதுல டிஃபரன்ஷியல் பிக் யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் சேஃப் பிளேயர்ஸை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா டிஃபரன்ஷியல் பிக் பிளேயர்ஸ் தான் நீங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற மேட்சை பாத்தீங்கன்னா கூட நிறைய விளையாண்டுட்டு போயிருவாங்க. அதே மாதிரி பிபிஎல் பொறுத்தவரை நல்லா விளையாண்டுட்டு இருக்கிற பிளேயரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு பிளேயரை கொண்டு வருவாங்க. திரும்ப அந்த பிளேயரை தூக்கி போட்டு இன்னொரு பிளேயரை கொண்டு வருவாங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எந்த டீம் ஹெட் டு ஹெட் ஸ்ட்ராங்கு அந்த ப்ராக்ரஷன் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரை இது நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகிற பிச்சு.
அதே மாதிரி ஸ்பின்னர், குவாலிட்டியான ஸ்பின்னர் வந்து வர்றதுக்கான பிச்சு. அகில் ஹுசைன் கூட வர்றதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேக்சிமம் உள்ள வராரு அப்படின்னா அவரோட டாமினேஷனும் இங்கே நல்லா இருக்கும். ஆனால் ஃபேஸர்ஸ் தான் நல்லா பண்ணுவாங்க. இந்த மேட்சே பார்த்தீங்கன்னா ஃபேஸர்ஸ் தான் இந்த மேட்ச் மூவ் ஆகும். இதில் யார் எந்த டீம் வந்து ஃபேஸர்ஸ் நல்லா போடுறாங்களோ அந்த டீம் பக்கம் மேட்ச் ஈஸியாக வந்து போயிடும். இந்த வென்யூவை பொறுத்தவரையும் சரி, இந்த டீமுக்கு எதிராகவும் சரி பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ சில இதை பொறுத்தவரை சிட்னி சிக்ஸர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. இப்போ பொறுத்தவரை சிட்னி தண்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களுடைய பவுலிங் ஸ்ட்ராங்காக மாற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த வாய்ப்பும் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸுக்கு ஒரு 70% வாய்ப்புனா சிட்னி தண்டர்ஸ்க்கு ஒரு 30% வாய்ப்பு இருக்கு. ஸோ டீமை வந்து ஈக்குவலாக நீங்கள் பிரித்து போடணும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த மேட்ச் ஆனது போகும். ஸோ பவர் பிளே ப்ராக்ரஷன் எந்த மாதிரி இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ரூல்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பவர் பிளே ப்ராக்ரஷனில் விக்கெட் எவ்வளோ போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 இன்னிங்ஸ்லையும் பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை போத் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 இன்னிங்ஸ்லையும் ஒரு விக்கெட்டாவது விழுறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயரை நீங்கள் லீவ் பண்ணி போகிறது தான் கட்டாயமாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாரும் 9 கேட்டகரியில் இருக்கிற முக்கியமான பிளேயர். இதில் எந்தெந்த பிளேயர் ஃபர்ஸ்ட் ட்ரீம் டீம் வருவாங்க, ரிஸ்கா எந்த பிளேயரை எடுக்கலாம், டிஃபரன்ஷியல் பிக்கா யாரெல்லாம் சூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஜேம்ஸ் வின்ஸ் இல்லைன்னா பிலிப், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கும். மேக்சிமம் ஒருவேளை சேசிங் பண்றாங்கன்னா வேணா நீங்க 2 பேரையும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கண்டிப்பா இந்த 2 பேர்ல ஒருத்தங்க ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நீங்க வின்ஸ் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். டேனியல் சாம்ஸ் வந்து பொறுத்தவரை இந்த மேட்சுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயரு. பவுலிங் பிளஸ் பேட்டிங் 2லையுமே அவரால் பண்ண முடியும். பவுலிங்ல தான் இந்த மேட்ச் ஒரு சிவிசி அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ள பிளேயர்ல டேனியல் சாம்ஸ் ஒருத்தங்க. ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை கண்டிப்பா இதுல 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியா வருவாங்க. வார்னர் பொறுத்தவரை செகண்ட் பேட்டிங் பண்ணா ட்ரை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா வேணா நீங்க ஒரு இதுல லீவ் பண்ணி பாருங்க. இதுல இருக்கிற பிளேயர்ஸ் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல வருவாங்க அப்படியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. சில பிளேயர்ஸை மாத்தலாம், சில பிளேயர்ஸ் வந்து பிளேயும் பண்ணுவாங்க. இப்போ இதுல ஹை பெர்சன்டேஜ் கேப்டனும் இவர் தான் இருக்காரு, ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டனும் இவர் தான் இருக்கிறதுனால இந்த கேட்டகரியில இருந்து யாராவது ஒருத்தங்க விசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல எப்படி பிளேயரை இன்னிங்ஸ் வைஸும் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிஎல் பொறுத்தவரை அந்த இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கறது கேட்டகரி கிரெடிட் பெர்சன்டேஜ் இதை வச்சு ஃபில்டர் பண்ணா கூட பிளேயரோடைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க டாப் ஆர்டர்ல வராங்களா இல்ல இந்த பிச்சில் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு தான் நல்ல சப்போர்ட் ஆகும், ஏன்னா விக்கெட் ஃபால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நோட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இதுல வந்து பெரிய அளவுக்கான சில ஸ்ட்ராட்டஜி வந்து அதிகமா ஒர்க் ஆகாது. ஏன்னா அதுக்கு தக்கனமான பிளேயரோட ஆப்பர்ச்சுனிட்டியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதுல இவரு ஹென்ட்ரிக்ஸ் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாருன்னா பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்றாருன்னா இவரு ஒரு மஸ்ட் பிக்கு நல்லா பிளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. சி கிரீன் பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கும் பண்ணிட்டாரு, இந்த மேட்ச் பண்ணுவாரா அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா கூட ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நீங்க சி கிரீனை லீவ் பண்றீங்க அப்படின்னா டி சங்காவை எடுக்கிற மாதிரி டீம்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேன்கிராஃப்ட் ஜோஸ் பிலிப்ல இருந்து கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீர்வாங்க, விக்கெட் கீப்பர்ல வருவாங்க. இதுல யாருக்கு நம்ம எடுத்தா நமக்கு நல்ல ஒரு இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேன்கிராஃப்ட் தான். ஏன் அப்படின்னா இவருக்கு வென்யூ ரெக்கார்டு வந்து நல்லா இருக்கு, டிஃபரன்ஷியல் பிக்கு லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரு. இவரை சிவிசிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை சேசிங் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இவருடைய ப்ராக்ரஷன் நல்லா இருக்கும். ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தங்க. அடுத்து
ருத்தர்ஃபோர்டு வந்து ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா தண்டர் டீம் வந்து கம்ப்ளீட்டா அவங்க லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு, சிட்னி சிக்ஸர்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ருத்தர்ஃபோர்டு அந்த இடத்துல வருவாங்க. அந்த இடத்துல பேன்கிராஃப்ட் கூட ஃபெயிலியர் ஆகலாம், ஆனா ருத்தர்ஃபோர்டு உள்ள வருவாங்க. அப்படி ருத்தர்ஃபோர்டு வரலன்னா எந்த பிளேயர் வருவாங்கன்னு நான் அடுத்த கேட்டகரியில சொல்றேன். அதே மாதிரி இதுல இன்னொரு ஒரு ட்ரீம் டீம் பிக் யாருன்னு பாத்தீங்கன்னா டுவார்ஷியஸ். போத் இன்னிங்ஸுமே மஸ்ட் தான், ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாருன்னா ரொம்ப நல்ல போட வாய்ப்பு இருக்கு. அபூட்டை பொறுத்தவரை நீங்க ரொட்டேஷன் பண்ணியே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதுல யார் எத்தனை பேர் ட்ரீம் டீம் இப்படி இருக்காங்கன்னா எத்தனை பேர் உள்ள வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 7 பேர் இருக்கிறாங்க. இதுல இருந்து 3 to 4 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. அதுல இவர் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, டுவார்ஷியஸ் எடுத்துக்கோங்க. பேன்கிராஃப்ட் ருத்தர்ஃபோர்ட்ல கண்டிப்பா ஒருத்தங்க வருவாங்க. அதே மாதிரி பேன்கிராஃப்ட் ஜோஸ் பிலிப்ஸ்லயும் ஒருத்தங்க தான் வருவாங்க. நீங்க அங்க வின்ஸ் எடுத்தீங்கன்னா பிலிப்ஸை வந்து லீவ் பண்ணலாம். சப்போஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து சேசிங் பண்ணா நீங்க பிலிப்ஸையும் ட்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜே சில்க் தான். அவர் ஒன்னு ட்ரீம் டீம் வருவாரு, வந்தா கொஞ்சம் நல்லா அடிப்பாரு, இல்ல அப்படின்னா அவர் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆவாரு. நீங்க இவரை எடுக்கிறதா இருந்தா இந்த கேட்டகரியில இருந்து இந்த 2 பேர்ல இருந்து யாரையாவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கும் கண்டிப்பா இந்த 2 பேர்ல இருந்து. ஆனா ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியா வருவாங்க. மேக்சிமம் வந்து சாம்பிளின்ஸா இருக்கட்டும் இல்ல ஜே சில்கா இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க இந்த இடத்துல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம். இந்த இதுல ஃபெர்கசன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா லாஸ்ட் டைம் நம்ம இந்த பிரைம் குரூப்லயும் சொல்லியிருக்கோம் நல்லா போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே சினரியோ தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா அவருடைய இது வந்து நல்லா இருக்கும், கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் வந்துருவாரு. இப்ப நீங்க கிரீன் லீவ் பண்றீங்கன்னா சங்காவை எடுங்க, சங்காவை அப்படி லீவ் பண்றீங்கன்னா கிரீனை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி நம்ம ட்ரை பண்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. ஆனா சங்கா மேக்சிமம் ட்ரீம் டீம் வர்ற மாதிரியான கண்டிஷன் தான் இருக்கு. நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க ஜிஎலுக்கு அப்படின்னா சி கிரீனை இல்ல வேற ஒரு ஹை பிக் பிளேயரை லீவ் பண்ணி ஒன் சைடா எந்த டீம் போட்டாலும் இவங்க 2 பேரை ட்ரை பண்ணிக்கிங்க. ஒன் சைடா டீம் போடுறீங்க சிட்னி தண்டருக்கு போட்டீங்கன்னா இந்த ஃபெர்கசன் சங்காவை லீவ் பண்ணாதீங்க. அப்படி ஒன் சைடா தான் போகுதுன்னா கண்டிப்பா 2 பேருமே வந்துருவாங்க. இல்ல ஈக்குவல் ஃபைட்டா போகுது அப்படின்னா இல்ல சிட்னி தண்டர் லாஸ் ஆகுதுன்னா இதுல இருந்து ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க வராம போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் பிளேயிங் 11ல இவங்க 3 பேர் தான் இந்த கேட்டகரியில லாஸ்ட் வரை இருக்கிறாங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யாருன்னு நானே சொல்லிடுறேன். கைடன் கீர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பவுலிங்ல விட்டாலும் பேட்டிங்ல பண்ணிடுவாரு. அப்படி இல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சு நீங்க எடுக்கிறீங்கன்னா இவரை எடுக்கிறதே பெட்டரான ஆப்ஷன். இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க வரலாம், இல்ல 2 பேருமே வரலாம். ஏன்னா ஒருத்தங்க 50 எபோவ் கிட்ட இருப்பாங்க, ஒருத்தங்க லோ பிக்ல இருப்பாங்க. ஸோ 2 பேருமே உள்ள வருவாங்க. இல்லைன்னா இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க கண்டிப்பா ட்ரீம் டீம் வருவாங்க. இவங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக் பிளேயர்ஸ். இந்த மாதிரி பிளேயர்ஸ் பவுலிங்ல சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், இல்ல பேட்டிங்லயும் பண்ண ஒரு வாய்ப்பாயிரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மேட்ச்ல இந்த கான்ஸ்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஜாக் ஃப்ரேசர் மாதிரி எடுத்த எல்லா பாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பா அடிச்சிருவாங்க, ஆனா ஸ்பின் பவுலிங்ல கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ ஸ்பின்னுக்கு அகில் ஹுசைன் உள்ள வராரு, அப்புறம் மர்பி வந்து உள்ள போடுவாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பா அந்த இடத்துல கஷ்டப்பட்டு விக்கெட்டை லீவ் பண்றதுக்கான வாய்ப்பு ஆயிரும். ஸோ எப்படின்னா ஒன்று நீங்க இந்த கான்ஸ்டாஸை எடுக்கணும், டாப்லயே எடுக்கணும். இவங்க சேசிங் பண்றாங்க, சிட்னி தண்டர் சேசிங் பண்ணா நீங்க வந்து கான்ஸ்டாஸை மஸ்டா எடுக்கிற மாதிரி வரும். ஏன் சிட்னி தண்டர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டாஸை லீவ் பண்ணிட்டு ருத்தர்ஃபோர்ட எடுக்கிற மாதிரி வரும். அந்த இடத்துல அவங்க தான் வருவாங்க. இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க ஆனா ட்ரீம் டீம் வருவாங்க. அதே மாதிரி டேவிஸ், எட்வர்ட்ஸ், ஹேட்சர் உள்ள வராரு அப்படின்னா இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தங்க வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த எட்வர்ட்ஸை எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுமே உண்டு, அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. டாப் ஆர்டர்ல வர பேட்டர்ல நீங்க ஒரு 2 பேரை விட்டுட்டு கூட இவரு டாப் ஆர்டர்ல வருவாரு.
ஸோ இவங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில இருந்து ஒன்னு கான்ஸ்டோஸ் இல்லைன்னா ரூத்தர்ஃபோர்ட் நம்ம சொன்னதுல ஒருத்தங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஒன்னு இப்போ இதுல டிஃபரன்ஷியல் பிக்கு ஒரு சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான இது இருக்கு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மர்ஃபி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க போத் இன்னிங்ஸும். அப்படி ஒருவேளை மர்ஃபி ஃபெயிலியர் ஆகுறாருன்னா அகில் ஹுசைன் வரதுக்கும் வாய்ப்பாயிரும். ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை ட்ரை பண்ணி சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் டீம் வின் ஆகுற மாதிரியான டீம்ல கண்டிப்பா 2 பேர்ல ஒருத்தங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. சிவிசி ஆப்ஷன் எந்த மாதிரி போகும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பிளஸ் ஃபாஸ்ட் பவுலர் தான் மேக்சிமம் போகும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் ஒரு ஸ்பின்னர் வர்றதுக்கும் வாய்ப்பாயிரும். பேட்டிங்ல போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி போகுது அப்படின்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வர்றது ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வர்றது கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி சேசிங் பண்ற டீம்ல டாப் ஆர்டர்ல வேணா விசி ட்ரை பண்ணுங்க. அதுவும் ரிஸ்க் தான். நீங்க ஆல்ரவுண்டர் டு பவுலர் ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலர்லயே ட்ரை பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். நீங்க ஒரு ரிஸ்க் பிக்கா கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில சிவிசி ஆப்ஷன் நீங்க தாராளமா இவருக்கு கொடுத்துடலாம். போத் இன்னிங்ஸும் ரொம்ப மஸ்ட். பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல தான் ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம். இந்த கேட்டகரி பொறுத்தவரை ஃபெர்கசன் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலும் சரி, அவரு செகண்ட் பவுலிங் போட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா கண்டிப்பா ஒரு இதுல விசி அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பாயிரும். ஸோ இந்த கேட்டகரியில இவருக்கு சிவிசி ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி டாமினேட் பண்ணாங்கன்னா இந்த சங்கா வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய ஆயிரும். ஸோ இந்த 2 பேருக்கு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணாதீங்க, வர்றது கொஞ்சம் டவுட் தான். சரி, இந்த கேட்டகரியில பேட்டிங்ல உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இவரு பேட்டிங் பண்ணி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இவரும் பேட்டிங் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவருக்கு ரிஸ்க் த்ரெட் உண்டு. ஆனா வென்யூ ப்ராக்ரஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால மட்டும் லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரு. ரிஸ்க் எடுத்து நீங்க சிவிசி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பேன்கிராஃப்ட் இல்லைன்னா ருத்தர்ஃபோர்ட்ல ஒருத்தங்க நல்லா விளையாட வாய்ப்பு இருக்கு. பேன்கிராஃப்டுக்கே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அபுட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா கண்டிப்பா ஒரு இதுலயாவது விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் பிளேலையும் விக்கெட் போகுது. சப்போஸ் இன்னொரு ஒரு லோ பெர்சன்டேஜ் பவுலர் டு ஃபாஸ்ட் பவுலர் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெக்கண்டருக்கும் சாம்ஸுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. லோ பெர்சன்டேஜ் பவுலர் லோ பெர்சன்டேஜ் பிளஸ் ஹை பெர்சன்டேஜ் வரதுக்கான வாய்ப்பும் ஆயிரும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோல வர இன்ஃபர்மேஷன் ஏதாவது பிரயோஜனமா இருந்தா கண்டிப்பா ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வீடியோவை பொறுத்தவரை எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ நாங்கள் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கோம். பிபிஎல் பொறுத்தவரை லாஸ் அதிகமாக ஆகும். ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, மேட்சுக்கு தக்கணும் பண்ணுங்க. ஸோ பார்த்து இந்த இதில் பண்ணுங்க. ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க ஒரு மேக்சிமம் 9 ஹைபிக் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. 50, அதாவது ஹைபிக் பிளேயர்னா 50க்கு எபோன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் மட்டும் 50க்கு பிலோல எடுத்துக்கோங்க. அதில் பவுலிங்கில் 1, ஆல்ரவுண்டரில் 1, இல்லை அப்படின்னா பவுலிங்கில் 1, பேட்டிங்கில் 1, அவ்வளோதான். சேஃப் கேப்டன் ஆல்ரவுண்டர் டு பவுலர் இல்லை ஆல்ரவுண்டர் டு ஆல்ரவுண்டர், இதே ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நீங்க வின் பண்ண முடியும். தேங்க்யூ.